ඔබතුමා පහුගිය දවස්වල මේ සමන්තුරේදී කතාවක් කරා. நீங்கள் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியினை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர். நீங்கள் அண்மையில் சம்மாந்துறையில் கருத்தொன்றை தெரிவித்தீர்கள். ஐக்கிய மக்கள் சக்திக்கு வழங்கும் ஆதரவினை எதிர்காலத்தில் கைவிட வேண்டி ஏற்படும். தொலைபேசி சின்னம் காலாவதியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியினை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டு ஏன் இவ்வாறு கூறுகின்றீர்கள்? உண்மையிலேயே அம்பாறை மாவட்டத்துக்கும் சம்மாந்துறை பகுதிக்குமான கருத்து. சம்மாந்துறை பகுதியில் முஸ்லிம் மக்களே அதிகம் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் முஸ்லிம் காங்கிரஸை முக்கியத்துவமான கட்சியாக உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி அந்த பகுதியில் சிறிய கட்சி. பாராளுமன்ற தேர்தலின் போது அந்த பகுதியில் தனித்து போட்டியிட்டோம். தனியாக போட்டியிடுவதன் மூலம் நமது ஆசனங்களை பாதுகாக்க முடியும் என்ற கருத்து எழுந்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சம்மாந்துறையில் நமது கட்சியின் வேட்புமனு கிடைக்காதவர்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பட்டியலில் இடம் கிடைத்துள்ளது. முஸ்லிம் காங்கிரசின் தலைவரின் அங்கீகாரத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிடுவதாக அவர்களின் தேர்தல் மேடைகளில் தெரிவித்துள்ளனர். இது நமது வேட்பாளர்களுக்கு பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. சம்மாந்துறையில் உள்ள உள்ளூராட்சி மன்றத்தில் உங்களது கட்சி தனியாக போட்டியிடுகிறது. நாம் தனியாக போட்டியிடுகிறோம். அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய கட்சியாக எமது கட்சி உள்ளது. நாம் அதிகாரத்தை கைப்பற்றிய கட்சி. 11 உள்ளூராட்சி மன்றங்களில் நாம் ஆட்சி அமைத்திருந்தோம். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இங்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பதனை கூறிய போதே இந்த பிரச்சனை ஏற்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தேசிய ரீதியிலான இணக்கப்பாடு இன்னும் தொடர்கிறது. அந்த பகுதியினை முன்னிறுத்தி கூறிய பேச்சு இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் அசோக் டயசுடன் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் பங்கேற்ற பத்திரிகை நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு சிரஸ் டிவியில் ஒளிபரப்பாகும்.